பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து நடத்துவதாக. பிரியமானவர்களே, நாம் வாழுகிற இந்த உலகத்தில் ஒருவர் பிரியப்படுத்த நினைக்கிறோம். கணவன் மனைவியை பிரியப்படுத்த நினைக்கிறோம், பிள்ளைகளை பிரியப்படுத்த நினைக்கிறோம். இப்படி ஒருவருக்கொருவர் பிரியப்படுத்த நினைக்கிறோம், பிரியமாக இருக்கவும் நினைக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மிடத்தில் பிரியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கான ஒரு பதிலை இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ரெண்டு காரியம்தான். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படணும். இரண்டாவது, அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளால் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆண்டவர் நம்மை நேசிக்கணும்னா இந்த காரியத்தை செய்யணும். நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுகிறது உண்டு. இந்த உலகத்தில் யார் என்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் வெறுத்தாலும் வெறுக்காவிட்டாலும் என்னை உண்டாக்கினவர் என்னை நேசிக்கிறார். அது ஒன்று எனக்கு போதுங்க. நல்லா கவனிங்களேன். இயேசுவுடைய அந்த அன்புக்கு முன்னாடி வேற எந்த அன்பும் ஈடு இணை கிடையாதுங்க. ஆமாங்க, என் அன்பு தெய்வ பிள்ளைய, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிறது, அவரை சந்தோஷப்படுத்துகிறது. உலகத்தில் மனுஷனை பிரியப்படுத்த என்னென்ன செய்கிறீங்க யோசித்து பாருங்களேன். அப்போ வானத்தையும் பூமியை உண்டாக்கி ஜீவனை கொடுத்து இதுவரைக்கும் ஜீவனோடு நடத்தினவர் என் மேலே பிரியமாக இருக்க நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் கேட்குற, நான் கர்த்தரானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? என் அன்பு தேவ பிள்ளைய, அவருக்கு பயப்படுகிற பயம், தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? உலகத்தின் மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், அதிகாரிகளுக்கு பயப்படுகிறோம், மேலதிகாரிகள் வந்தால் நடுங்கி போகிறோம், சம்பளம் கொடுக்கிற முதலாளிக்கு பயப்படுகிறோம், கணவனுக்கு பயப்படுகிறோம். பயப்பட வேண்டியது ரொம்ப அவசியம், தவறு இல்லை. ஆனால் அதை காட்டிலும் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை அவர் நம்மேல் பிரியம் வைக்கிறவராய் நம்மை மாற்றுகிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. காலையில் எழுந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் பிரியமாக இருப்பார். உங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இயேசுவோட அன்பு எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு காரியம் தான். ஒன்று, அவருக்கு பயந்து வாழுங்க. ரெண்டாவது, அவருடைய கிருபைக்கு காத்திருங்க. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதே இல்லை. செய்வீங்களா? இன்னைக்கு ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். உமக்கு பயந்து உடைய கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.